கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. நாங்கள் எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எரேமியா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், உன்னிலை நிழல் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நினைவூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே. மனம் தேற்றுவார், தினம் மாற்றுவார், வாழ்வினி ஒளிதானே. அஞ்சாதே, கலங்காதே. ஏ ஆ ஆ ஆ ஆ. எல்லா மகிமைக்கும் பாத்திரர் அவர் மாத்திரம், எல்லா கணத்திற்கும் பாத்திரர் அவர் ஒருவரே. அசைவாடும் ஆவியானவரே, எங்கள் மீது அசைவாடும் அப்பா, எங்கள் மேலே அசைவாடும். அன்று செங்கடல் மீது அசைவாடினீர், எல்லா தடைகளையும் மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடும், அசைவாடும் ஆவியானவரே, எங்கள் மேலே அசைவாடும். உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தவர் எங்கள் வாழ்க்கையில் அசைவாடும். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. சங்கீதம் 101 சொல்லுகிறது, அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் பாடுவேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாமல், உம்மை பாடாமல், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை சுதிக்காமல் யாரை நான் சுதிப்பேன். உளையான சேற்றிலிருந்து எடுத்திரே,
அனுபவம் தந்து காத்திரே, முளையான சேற்றிலிருந்து எடுத்திரே. உன்னத அனுபவம் தந்து காத்திரே, பாடாமல் உம்மை பாடாமல் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விடுதலை பயணம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கை கடைப்பிடித்தால் அனைத்துலகம் என் உடைமையே எனினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். நீங்கள் என் மக்கள் எல்லா மக்கள் இனங்களிலும் என்னுடைய தனி சொத்து. எனக்கு நீங்கள் குருத்துவ அரசராகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். இவ்வார்த்தைகளே நீ இஸ்ரேல் மக்களிடம் கூட வேண்டியவை என்றார். ஆம், ஆவிக்குரிய அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த மாலை பொழுதிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவரை சுதிப்போம். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். அதனால்தான் விடுதலை பயணம் 19:9 சொல்லுகிறது, ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ நான் உன்னோடு பேசுவதை மக்கள் கேட்கும்படியும் என்றென்றும் உன்னை நம்பும்படியும் நான் கார்மேகத்தில் உன்னுடன் வருவேன் என்றார். மோசேயும் மக்களின் வார்த்தைகளை ஆண்டவருக்கு அறிவித்தார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ மக்களிடம் போய் அவர்களை இன்னும் நாளையும் தூய்மைப்படுத்து, அவர்கள் தம் துணிகளை துவைத்துக் கொள்ளட்டும், இவ்வாறு 3ஆம் நாளுக்காக தயாராகட்டும். ஏனெனில் 3ஆம் நாள் மக்கள் அனைவருக்கு முன்பாக ஆண்டவர் சீனாய் மலையில் இறங்கி வருவார். வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, இந்த வேளையிலே. ஹல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. உங்களுக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமன் வாழ்ந்தவர்களே, இந்த மாலை பொழுதிலே இந்த ஸ்தோத்திர பலிகள் எடுத்த பொழுது, இந்த ஸ்துதி ஆராதனை எடுத்த பொழுது இந்த வசனத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். வாசிக்கலாமா? விடுதலை பயணம் 19ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ஆமென். நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமை எனினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசராகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். இவ்வார்த்தைகளே நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியவை என்றார். ஆமென். ஆமென், ஆமென்.
அனைத்துலகம் என் உடைமையை எனினும் நீங்களே எல்லா மக்களினங்களிலும் என் தனி சொத்து. இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழுவிலே வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் என்று உங்களை பார்த்து சொல்வது என்னென்றால், நீங்கள் என்னுடைய தனி சொத்து. நீங்களே எல்லா மக்களினங்களும் என் தனி சொத்து. ஆண்டவரால் முன்குறித்து வைக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவரால் முன்குறித்து வைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு அவருக்கு ஏற்புடையவர்களாக நம்மை மாற்றி கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த கூகுள் மீட் வழியாக நம்மோடு பேசிய கடவுள் இன்று அதை தான் சொல்கிறார். அனைத்துலகம் என் உடைமை எனினும் நீங்களே என் எல்லா மக்களிடம் என் தனி பெரும் சொத்தாக இருப்பீர்கள். அல்லேலூயா. எல்லா மக்களிடம் தனி சொத்து. கடவுள் ஒவ்வொருவருக்கும் கடவுள். அல்லேலூயா. பல வகை கடவுள் அல்ல, மாறாக எல்லாருக்கும் ஒரே கடவுள், அனைவருக்கும் மீட்பர். எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் கடவுள் இருக்கிறார் என்றாலும் அனைவருக்கும் மீட்பர் எனினும் அவர் ஒரு குறிப்பிட்ட மக்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாக அவருடைய வரலாற்றை நடத்தி செல்ல விரும்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. தூய மக்களினம் இஸ்ரேல் மக்களுக்கு, இஸ்ரேல் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இனம் மக்களுக்கு ஒரு அரசர் யாவே. அல்லேலூயா. இஸ்ரேல் மக்கள் கடவுளை அறியவும் நீதியை நிலைநாட்டவும் வேண்டும். அவர்கள் சுதந்திர மக்கள், கடவுளுக்கு சொந்தமானவர்கள். ஆகவே அவர்கள் சிலை வழிபாட்டில் ஈடுபடாது, பிற மக்களின் தவறான மதிப்பீடுகளை பின்பற்றாது, தீய வழியில் நடவாமல் நல்ல மனிதராக வாழ வேண்டும் என்பதே கடவுளுடைய விருப்பம். எனக்கு நீங்கள் குருத்துவ அரசராக இருப்பீர்கள் என்றால், எந்த ஒரு மதத்திலும் குரு என்பவர் கடவுளை அணுகுபவர் தான். இல்லையா? குரு என்பவர் கடவுளை அணுகுபவர், அவரது செய்தியை பெற்றுக்கொள்கிறவர். இஸ்ரேல் மக்கள் கடவுளை அறியவும் மற்ற மக்களைப் போல் அல்லாமல் தனிப்பட்ட முறையில் கடவுளுடன் உறவு கொள்ளவும் அழைக்கப்பட்டவர்கள். இங்கு பேசப்படும் உடன்படிக்கை சீனாய் மலை அடிவாரத்தில் செய்யப்படுகிறது. இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது மோசேயும் மக்கள் தலைவர்களும் மலை மீறி ஏறி செல்கிறார்கள். இடி மின்னலும் காற்றும் நெருப்பும் இறை பிரசன்னத்தை காட்டுகின்றன. மக்கள் அனைவரும் தொலைவில் நிற்பது, அவர்கள் தங்கள் உடைகளையும் உடலையும் தூய்மையாக வைத்திருத்தல், இவை அனைத்தும் அவர்களை இறைவனின் மகிமையை காணும் பெரும் பேற்றிற்கு தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிறது. அல்லேலூயா. அவர்களும் கடவுளின் மகிமையை உணர்கிறார்கள். அல்லேலூயா. ஆமாம் பார்த்தவர்களே, ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளே, அதான் இந்த 19ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 3ஆம் நாள் பொழுது புலரும் நேரத்தில் பேரிடி முழங்கியது, மின்னல் வெட்டியது, மலை மேல் மாபெரும் கார்மேகம் வந்து கவிழ்ந்தது, எக்கால பொறி இருந்தது. இதனால் பாளையத்திலிருந்த அனைவரும் நடுங்கினார்கள். அதனால தான் தூய்மை சடங்கு. எல்லாரும் தூய்மையாக இல்லை. ஆண்டவர் சபத்தில் தூய்மையை ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் 10ஆம் வசனத்தில் சொல்கிறார் ஆண்டவர் மோசேயை, நீ மக்களிடம் போய் அவர்களை இன்றும் நாளையும் தூய்மைப்படுத்து. அவர்கள் தம் துணிகளை துவைத்துக் கொள்ளட்டும், இவ்வாறு 3ஆம் நாளுக்காக தயாராகட்டும். அதான் 16ஆம் வசனம் சொல்கிறார், 3ஆம் நாள் பொழுது புலரும் நேரத்தில் பேரிடி முழங்கியது, மின்னல் வெட்டியது, மலை மேல் மாபெரும் கார்மேகம் கவிழ்ந்தது, எக்கால பேரொளி எழுந்தது. எல்லாரும் பயப்படுறாங்க.
கடவுளை சந்திப்பதற்காக மோசே மக்களை பாளையத்திலிருந்து வெளியே வர செய்கிறார். அவர்களும் மலையடிவாரத்தில் வந்து நின்றார்கள். சீனாய் மலை முழுவதும் புகைந்து கொண்டிருந்தது, ஏனெனில் ஆண்டவர் அதன் மீது நெருப்பில் இறங்கி வந்தார். அல்லேலூயா. அதன் புகை தீச்சுளையிலிருந்து எழும் புகை போல தோன்றியது. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. அல்லேலூயா. எக்கால முழக்கம் எழும்பி வர வர மிகுதியாயிற்று. மோசே பேசிய போது கடவுள் இடி முழக்கத்தில் விடையளித்தார். அல்லேலூயா. இடி முழக்கம் ஆண்டுடைய வார்த்தை. இடி முழக்கத்தில் பதிலளிக்கிறார். ஆண்டவர் சீனாய் மலை உச்சியில் இறங்கி வந்தார். அப்போது ஆண்டவர் மோசேயை மலையுச்சிக்கு அழைக்க மோசே மேலே ஏறி சென்றார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இறங்கி செல், மக்கள் ஆண்டவரை பார்க்க விரும்பி எல்லை மீறி வராதபடியும் அவ்வாறு வந்து பலர் சாகாதபடியும் அவர்களை எச்சரிக்கை செய் என்று சொல்லி மக்களை தூய்மைப்படுத்தி, தூய்மை சடங்கு ரொம்ப முக்கியம். 22ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அவ்வாறே ஆண்டவரை அணுகி செல்லும் குருக்களும் தங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளட்டும், இல்லையெனில் ஆண்டவர் அவர்களை அழித்தொழிப்பார் என்று சொன்னார். ஆமன் வாழ்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே, ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பே, ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. இன்னும் அழகாக சொல்கிறார் பாருங்க. விடுதலை பயணத்திலே பார்க்கிறோம், நேற்று பார்த்தோம், இன்று காலை பார்த்தோம். அதனால தான் மக்கள் அனைவரும் அந்த 18ஆம் வசனம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். மக்கள் அனைவரும் இடி மின்னல்களையும் எக்கால முழக்கத்தையும் புகையையும் மழையையும் கண்டனர். கண்டு மக்கள் நடுநடுங்கி தூரத்தில் நின்று கொண்டு மோசேயை நோக்கி, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம். கடவுள் எங்களோடு பேசவே வேண்டாம், ஏனெனில் நாங்கள் செத்து போவோம் என்றனர். ஆமென். ஆமென். மோசேட்டு சொல்றாங்க, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம். கடவுள் எங்களோடு பேச வேண்டாம், ஏனெனில் நாங்கள் செத்து போவோம் என்று சொன்னார். மோசே மக்களை பார்த்து என்ன சொல்கிறார்? 20ஆம் வசனத்திலே மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், கடவுள் மீது உங்களுக்கு ஏற்படும் அச்சத்தால் நீங்கள் பாவம் செய்யாதிருப்பீர்களா என்று உங்களை சோதித்தறியவே அவர் இவ்வாறு தோன்றினார் என்றார். ஆமென். அஞ்சாதீர்கள், கடவுள் மீது உங்களுக்கு ஏற்படும் அச்சத்தால் நீங்கள் பாவம் செய்யாதிருப்பீர்களா என்று உங்களை சோதித்தறியவே அவர் இவ்வாறு தோன்றினார் என்றார். அல்லேலூயா. 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 அதனால தான் 22ஆம் வசனம் சொல்ற பாருங்க, ஆண்டவர் மோசேயை நோக்கி பின்வருமாறு உரைத்தார், இவ்வாறு நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல், நான் வானத்தில் உங்களோடு பேசினேன் என்பதை நீங்கள் கண்டீர்கள். ஆமென். நான் வானத்திலிருந்து உங்களோடு பேசினேன் என்பதை நீங்கள் கண்டீர்கள். ஒவ்வொரு நாளும் இந்த கூகுள் மீட் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். வாசிக்க கேட்போமா? ஆமென். மேலே மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். ஆமென். நீ அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை புரியவோ வேண்டாம், ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்துக் கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகளின் மேல் 3ஆம்
4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். மாறாக மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். ஆமென் ஆமென். ஆமென். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு பேரன்பு காட்டுவேன். பேரன்பு. ஆமான் வாழ்ந்தவர்களே, ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்படி பரிசுத்த உள்ளத்தோடு அவருடைய சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் அணுகி வர ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் தன் கரத்தை நீட்டியே அன்பாய் அழைக்கிறார். கவலை மிகுந்தோரே, கலங்கி தவிப்போரே, கவலை நீக்கி கலக்கம் போக்க கடவுள் அழைக்கிறார். சுமைகளில் சோர்ந்தோரே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏன் கொடுக்குறாருன்னு சொன்னால், அதனால தான் மக்கள் அனைவரும் இடிமின்னல்களையும் எக்காலம் முடக்கதையும் அவனுடைய வார்த்தை இடிமின்னல், சம்பட்டி, இருவரும் கருக்குள்ள பட்டயம், சம்மட்டி போன்ற வார்த்தை வேதத்திலே நாம் பலமுறை தியானித்திருக்கிறோம். மக்கள் அனைவரும் இடிமின்னல்களையும் எக்கால முழக்கத்தையும் புகையும் மலையும் கண்டனர். கண்டு மக்கள் நடுநடுங்கி தூரத்தில் நின்று கொண்டு மோசேட்ட சொல்கிறாங்க, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம், கடவுள் எங்களோடு பேச வேண்டாம். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு, இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. ஆண்டவர் சமூகத்தில் அவர் பேசுகிற குரலை கேட்க, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்க நாம் தயங்குகிறோம். அவரோடு பேச பயப்படுறோம், உறவாட பயப்படுறோம். ஆனால் மோசே மக்களை பார்த்து அழகாக சொல்கிறார். இன்று நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், என் மகளே மகனே பயப்படாத. கடவுள் மீது உங்களுக்கு ஏற்படும் அச்சத்தால் நீங்கள் பாவம் செய்யாதீர்ப்பீர்களா என்று உங்களை சோதித்தறியவே அவர் இவ்வாறு தோன்றினார். இன்று நம்மையே ஆண்டவர் சோதிக்கிறார். என் மகனே, என் மகளே, சகோதரனே, சகோதரி, இந்த தவ காலத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் அவருடைய பிரசன்னத்தில் இருந்து ஆண்டவரை வாழ்த்துவோம், போற்றுவோம், அவரை ஆராதிப்போம், அவரை அன்பு கூறுவோம். அவ்வளோதான். அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஓ மானிடா, நல்லது எது என உனக்கு காட்டியிருக்கிறாரே. வாசிக்கலாம் மீகா 6:8. ஆமென். ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே. நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? ஆமென். வேறு எதை ஆண்டவரிடம் கேட்கிறார்? என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு. ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்றேன். அருமை தேவச்சனமே, உண்மையோடும் நேர்மையோடும் நீதியோடும் ஆற்றலோடும் அவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம், ஸ்துதிப்போம், காத்திருப்போம். வார்த்தைக்காக காத்திரு. அவர் வார்த்தையை அனுப்பி நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், குற்றங்களை மன்னித்தார், படுகொலியிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிற தேவன், பேரன்பு காட்டுகிற தேவன். இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக 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 ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.